உங்ககிட்ட ஒரு வேர்ல்டு மேப்பை கொடுத்து உலகத்திலே மிகப்பெரிய தீவு எதுன்னு கேட்டால் நீங்கள் முன்னாடிலாம் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆஸ்திரேலியா ஒரு காண்டினென்ட். அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? கிரீன்லாண்ட். மேப்பில் பார்க்கும்போது கிரீன்லாண்ட் ஆஃப்ரிக்காவோட ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா கிரீன்லாண்ட் ஆஃப்ரிக்காவோட 14 மடங்கு சின்னதாக இருக்குது. இங்கே தான் நமக்கும் கிரீன்லாண்டுக்கும் இருக்க ரிலேஷன் ஆரம்பிக்குது. நம்மளை நம்ப வைக்கிற விஷயம் ஒன்றா இருக்குது, ஆனால் ரியாலிட்டி வேறையாக இருக்குது. ஆனால் ரியாலிட்டிலே பெரிய ட்விஸ்ட்டு அந்த நேமில் தான் இருக்குது. கிரீன்லாண்ட் க்ரீனாவாக இருக்குது, அதாவது பச்சை பசேல்லாம் இருக்குது. இன்றைக்கி அந்த நிலத்தை பார்த்தா ஃபுல் ஒயிட்டாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் இந்த நேமு? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பாருங்கள். கிரீன்லாண்டோட பக்கத்தில் ஐஸ்லாண்டுன்னு ஒரு தீவு இருக்குது. ஐஸ்லாண்டில் நிறைய க்ரீனரிஸ் இருக்குது, அதாவது பச்சை பசேல்னு இருக்குது. ஆனால் அது ஐஸ்லாண்ட். ஆனால் கிரீன்லாண்டில் 80% ஐஸ்லாண்ட், ஆனால் அது கிரீன்லாண்டு. இது ஒரு தப்பான லேபிளிங்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு தப்பு கிடையாது, இது ஒரு டெலிபரேட் ஸ்கேம். இந்த ஸ்கேமை பண்ண அந்த பர்சனோட லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் இந்த 2026லையும் கிரீன்லாண்டை பற்றி நம்ம பேசுகிறோன்னு புரியும். அது வெறும் ஒரு பனிக்கட்டி தீவு மட்டும் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய மேனிப்புலேஷனோட சிம்பிள். இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிற இடம் நார்வே. 10th செஞ்சுரியில் இரத்த வேட்டைக்கு பேர் போன வைக்கிங்ஸ் வாழ்ந்த காலம். அங்கேருந்து வந்த எரிக்னு ஒருத்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எரிக் ஒரு சாதாரண வைக்கிங் கிடையாது, அவர் ஒரு கொலையாளி. அவர் ஒரு நாடு கடத்தப்பட்டவர். ஆனால் அவர்கிட்ட ஒரு அமேசிங் டேலண்ட் இருந்துச்சு, அதான் மார்க்கெட்டிங். ஒரு ரொம்ப மோசமான நிலத்தை அழகான நேம் வச்சு எப்படி சேல் பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி பண்ணாருன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூனுஸ் மினிவர்ஸ். நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் எப்போவுமே ஹெரிக் த ரெட் தான் கிரீன்லாண்டை கண்டுபிடிச்சாருன்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் அதுதான் முதல் போய். எரிக் வர்றதுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே மக்கள் வாழ்ந்திருக்காங்க. சர்காப், டார்செட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ்னு பல இன மக்கள் அங்கே செட்டில் ஆகியிருந்தாங்க. இவங்க யாரும் ஷிப்பில் வரல, கேனடாவில் இருந்து அந்த ஃப்ரோசன் சீல நடந்தே வந்திருக்காங்க. நம்ம இப்போ 5 நிமிஷம் ஏசி இல்லாமல் இருக்க முடியல. ஆனால் அவங்க எந்த கம்ஃபர்டபுளும் இல்லாமல் -40 to 50 டிகிரி டெம்பரேச்சரில் எந்த மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாமல் சர்வை பண்ணாங்க. இவங்க தான் கிரீன்லாண்டோட அன்சங் ஹீரோஸ். இவங்க எப்படி சர்வை பண்ணாங்க தெரியுமா? கிரீன்லாண்டில் மரங்கள் கிடையாது, அதனால அங்கே விறகுகள் இருக்காது. அயன் கிடையாது, ஸோ மெட்டல் டூல்ஸ் இல்லை. அப்புறம் எப்படி சர்வை பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கடல் யானைகள், சீல்ஸு, அப்புறம் திமிங்கலம், அதுங்களோட எலும்புகளை வச்சு டூல்ஸு செஞ்சாங்க. அப்புறம் அந்த அனிமல்ஸோட ஃபேட்டை ஃபியூவலாக யூஸ் பண்ணி வெளிச்சமும் வெப்பமும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு நிலம்னு சொன்னால் அது ஓனர்ஷிப் கிடையாது, அது ஒரு ஸ்பிரிட். இவங்க கிரீன்லாண்டை தேடி வரல, இவங்க ஹோமை தேடி வந்தாங்க. வைக்கிங்ஸோட ரீபிராண்டிங் லாஜிக்கே இவங்கள்ட்ட கிடையாது. இந்த இனியூட் ஆன்செஸ்டர்ஸுக்கும் வைக்கிங்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இனியூட் மக்கள் அந்த என்விரான்மெண்ட்டுக்காக தங்களை மாற்றிக்கிட்டாங்க, அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் வைக்கிங்ஸ் அந்த என்விரான்மெண்ட்டை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எரிக் த ரெட் கிரீன்லாண்டுக்கு வரும்போது முன்னாடி இருந்த சில இனியூட் குரூப்ஸ் வெதர் சேஞ்சஸ்னால அங்கேருந்து வெளியேறினாங்க. அதனால தான் எரிக் அந்த நிலத்துல யாருமே இல்லைன்னு நினச்சாரு. ஆனால் உண்மை என்னென்னா அந்த இடத்துல பல வருஷம் போராட்டம் புதஞ்சு கிடந்தது. எரிக்கோட கிரீன்லாண்டுன்ற நேம் தான் பெருசாச்சு, ஆனால் இனியூட் ஆன்செஸ்டரோட ஏன்ஷியன்ட் ட்ரூத் மறக்கப்பட்டுச்சு. இப்போது அந்த எரிக் த ரெட் யார், அவர் எப்படி ஒரு கொலையாளியாக மாறினார்னு அந்த பிளட் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். எரிக் த ரெட்டோட ரத்தத்திலேயே ஒரு வித வைலண்ட் நேச்சர் இருந்துச்சு. அவரோட அப்பா தோர்பால்ட் அர்ஸ்வல்ட்சன், அவருமே ஒரு கொலையாளி தான். நார்வேல அவர் பண்ண கொலைக்காக அவரோட குடும்பத்தையே நாடு கடத்திட்டாங்க. எரிக் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது ஐஸ்லாண்டு வந்துட்டார். ஆனால் விளையிற பயிர் மொழியிலே தெரியும்னு சொல்கிற மாதிரி எரிக் ஐஸ்லாண்டில் செட்டில் ஆகலை. ஐஸ்லாண்டில் ஒரு சின்ன நில பிரச்சனை, அதில் எரிக் அந்த எதிரியை கொலை பண்ணிடுறாரு. அப்பையும் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ரிசல்ட் 3 வருஷம் ஐஸ்லாண்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்கிறாங்க. எரிக்குக்கு ஒரு உண்மை புரிஞ்சது, அவருக்கு இந்த உலகத்தில் எந்த நிலத்துலையும் இடம் இல்லை. அவராக ஒரு நிலத்தை உருவாக்குனா தான் உண்டு. 10th செஞ்சுரியில் எக்ஸைல்னு சொன்னால் அது ஒரு டெத் சென்டென்ஸ் மாதிரி. உங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு நாடு இல்லை, ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. அவர் யோசிக்கிறாரு, ஈஸ்ட் பக்கம் எல்லா மக்களும் இருக்காருங்க, நம்ம ஏன் வெஸ்ட்டு பக்கம் போகக்கூடாது? அந்த காலத்தில் வெஸ்ட்டில் ஒரு பெரிய லேண்ட் இருக்குன்னு நிறைய ரூமர்ஸ் பரவுச்சு. ஆனால் யாருமே அங்கே போய் உயிரோட திரும்ப வந்ததா சரித்திரமே இல்லை. எரிக் தன்னோட போட்டை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன டீமோட அந்த அன்னோன் வாட்டர்ஸ்குள்ளே நுழையிறாரு. ஜிபிஎஸ் இல்லை, மேப்ஸ் இல்லை, வெறும் நம்பிக்கை மட்டும்தான். வருஷ கணக்காக பயணம் பண்ணினா எரிக் ஒரு வழியாக கிரீன்லாண்டோட சவுத் போஸ்ட்டை ரீச் பண்ணுறாரு. அங்கே அவர் பார்க்குற வியூ எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஃபுல்லாக ஐஸ் ஷீட்ஸு, ஒரு மனுஷன் வாழ தகுதி இல்லாத ஒரு இடம். ஆனால் எரிக் அங்கே 3 வருஷம் தங்கியிருந்தார். இனியூட் ஆன்செஸ்டர் பண்ண மாதிரியே அனிமல் ஃபேட்டை வச்சு சர்வைவல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உயிர் பழைச்சார். அவர் அந்த 3 வருஷத்தில் ஒரு விஷயத்த மாஸ்டர் பண்ணுறாரு, பர்செப்ஷன். இந்த மோசமான நிலத்தை எப்படி மக்களுக்கு நம்ம ஒரு ஸ்வர்க பூமியாக காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. எரிக் ஒரு கொலையாளியாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் அந்த மூமெண்ட்டில் ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸாக மாற ஆரம்பிச்சிட்டாரு.
இப்போ எப்படி அந்த மிகப்பெரிய கிரீன்லாண்ட் ஸ்கேமை அவர் பண்ணாருன்னு பார்க்கலாம். எரிக் த ரெட் ஐஸ்லாண்ட்லேருந்து 3 வருஷம் நாடு கடத்தப்பட்டப்போ அவர் ஒன்றும் சும்மா இல்லை. அவர் கிரீன்லாண்டோட சவுத் வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாரு. அங்கே கொஞ்சம் க்ரீனரியாக இருந்தது, அதாவது பச்சை பசேல்னு இருக்கிறத பார்க்குறாரு. ஆனால் அது வெறும் சம்மரில் வர சின்ன சின்ன கிராஸ் பேட்ச் மட்டும்தான். ஆனால் எரிக்கோட மைண்டில் ஒரு பெரிய பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவருக்கு தெரியும் அவர் திரும்ப ஐஸ்லாண்டுக்கு போகும்போது யாரும் அவரை நம்ப மாட்டாங்கன்னு. அவருக்கு மக்கள் தேவை. அங்கே நிறைய பேர் தங்கினா தான் அவரோட பவர் அதிகமாகும். அதனால அந்த 3 வருஷத்தில் அந்த நிலத்தில் இருக்க குட் ஸ்பாட்ஸ் நல்ல இடத்த மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அவர் 3 வருஷம் தடை முடிஞ்ச உடனே 1985 எரிக் ஐஸ்லாண்டுக்கு திரும்ப வராரு. இப்போ அவர் ஒரு மர்டரர் கிடையாது, அவர் ஒரு எக்ஸ்ப்ளோரர். மக்கள்கிட்ட போய் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அங்கே ஃபுல்லாக ஐஸு ஸ்னோ கோல்டு இருக்குன்னு சொன்னால் யார் போவாங்க? அங்கே தான் எரிக் ஒரு ஸ்கில்ஃபுல்லான விஷயம் பண்ணுறாரு. அந்த நிலத்துக்கு கிரீன்லாண்டுன்னு பேர் வைக்கிறாரு. எ குட் நேம் வுட் அட்ராக்ட் பீப்புள். இது வைக்கிங் சாகாஸ்லேயே எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட் ஸ்கேம். கிரீன்லாண்டுன்னு கேட்ட உடனே மக்கள் நல்ல வேலை நல்லா இருக்கும், நல்ல ஃபார்மிங் பண்ண முடியும்னு நம்பினாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது ஐஸ்லாண்டை விட கிரீன்லாண்டு மோசமான ஐஸ்லாண்டுன்னு. இந்த கிரீனுன்ற வார்த்தை மக்கள்கிட்ட நல்லா ஒர்க் ஆச்சு. எரிக் கூட கிட்டத்தட்ட 25 பெரிய ஷிப்பு கிளம்புனதா ரெக்கார்ட் சொல்லுது. ஆனால் அந்த பயணம் ரொம்ப கொடூரமானதாக இருந்தது. கடல் சீற்றம் அண்ட் ஐஸ்பர்க்னால 11 கப்பல் தொலைஞ்சு போயிடுச்சு. வெறும் 14 கப்பல்கள் மட்டும்தான் கிரீன்லாண்டில் ரீச் ஆச்சு. எரிக்கை நம்பி வந்த அந்த மக்கள் அங்கே பார்த்த வியூ எப்படி இருந்துச்சு தெரியுமா? எரிக் சொன்ன மாதிரி க்ரீனாக இல்லை, வெறும் வெள்ளை பாறைங்களும் மலைங்களும் மட்டும்தான் இருந்தது. ஆனால் திரும்ப போகிறதுக்கு வழியும் இல்லை. இப்படி தான் ஒரு கொலகாரம் சொன்ன சின்ன போய் ஒரு மிகப்பெரிய நாட்டே உருவாக்கிடுச்சு. இப்போ எப்படி எரிக் த ரெட் கிரீன்லாண்டை ஒரு பொய் மூலயமா கிரியேட் பண்ணார்னு பார்த்தோம். இப்போ அவரோட மகன் லீஃப் எரிக்சன் அந்த பொய்யை ஒரு லெகசியாக மாற்றிட்டாரு. லீஃப்க்கு அவங்க அப்பா மாதிரி கொலை பண்ண தோணலை, ஆனால் எக்ஸ்ப்ளோரர் ஆக தோணுச்சு. 999 ADயில் லீஃப் கிரீன்லாண்ட்லேருந்து நார்வேக்கு செயில் பண்ணுறாரு. அங்கே கிங் ஒலாஃப் கிட்ட கிறிஸ்டியானிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணிட்டு திரும்ப கிரீன்லாண்டுக்கு வராரு. ஆனால் அவரோட ரியல் அச்சீவ்மெண்ட் அந்த பயணம் கிடையாது. கிரீன்லாண்ட்லேருந்து இன்னும் வெஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க அவர் எடுத்த அந்த மேட் லீப் தான் ஹிஸ்ட்ரியே மாற்றுச்சு. நம்ம ஸ்கூல் புக்ஸில் கிறிஸ்டபர் கொலம்பஸ் தான் 1492 அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா அவருக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 1000 ADயில் லீஃப் எரிக்சன் அமெரிக்காவை ரீச் ஆகிட்டார். கிரீன்லாண்டை பேஸாக வச்சுக்கிட்டு அவர் மேற்கு பக்கம் பயணம் பண்ணும்போது அப்போ தான் அவர் ஹெலுலாண்டு, மார்க்லாண்டு, வின்லாண்டு இதெல்லாம் கடக்கிறாரு. வின்லாண்டுன்னு சொல்லப்படுறது நியூ ஃபவுண்ட்லேண்ட் கனடாவை சேர்ந்தது. அவர் தான் அங்கே முந்திரி கொடிகள் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு வின்லாண்டுன்னு பேர் வச்சார். கிரீன்லாண்டு வெறும் தீவு மட்டும் இல்லை, அது நார்த் அமெரிக்காவுக்கு வைக்கிங்ஸ் போன அந்த கேட்வே. ஏன் கிரீன்லாண்ட் இவ்வளோ முக்கியமாச்சு? ஏன்னா ஐஸ்லாண்ட்லேருந்து டேரெக்டாக கனடாவுக்கு போக முடியாது, டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஆனால் கிரீன்லாண்ட் ஒரு பர்ஃபெக்ட் பிட்ச் ஆஃப் மாதிரி. கிரீன்லாண்டில் ஒரு ஸ்டே எடுத்துகிட்ட அப்புறம் தான் வைக்கிங்ஸால் தூரமாக போக முடிஞ்சுது. அனிமல்ஸோட பல்லு, ஸ்கின்னு, உல்ஸு இது எல்லாம் கிரீன்லாண்ட்லேருந்து யூரோப்புக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எரிக் த ரெட் பண்ண அந்த ஸ்கேம் அவரோட மகனுக்கு பெரிய எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு பேஸாக இருந்தது. ஆனால் ஒரு பாயிண்டில் இந்த மிகப்பெரிய வைக்கிங் எம்பையர் கிரீன்லாண்ட்லேருந்து வேனிஷ் ஆக ஆரம்பிச்சது. அது ஏன்றதை பார்ப்போம். கிட்டத்தட்ட 400 வருஷம் கிரீன்லாண்டில் வைக்கிங்ஸ் ஒரு பெரிய எம்பையரை நடத்தினாங்க. ஆனால் 14th centuryயில் நடுவில் ஒரு பெரிய வில்லன் என்ட்ரி கொடுத்தான். அது யார் தெரியுமா? த லிட்டில் ஐஸ் ஏஜ். உலகத்தோட கிளைமேட் சடனாக கூலாக ஆரம்பிச்சது. கிரீன்லாண்டில் சம்மர் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சது, வின்டர் ரொம்ப அதிகமாக கொடூரமாயிடுச்சு. வைக்கிங்ஸ் நம்பி இருந்த அந்த பசுமாடுங்க அப்புறம் ஃபார்மிங்ஸ் பண்ணுற எல்லாமே ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கடல் ஃபுல்லாக ஐஸ் ஷீட் மாதிரி ஆனனால போக வர முடியாமல் ஈரோப் ஷிப்பெல்லாம் அப்படியே நின்றுச்சு. கிரீன்லாண்டு மக்கள் எல்லாமே ஒரே இடத்துல ஐசோலேட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு, வெளியில் போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, கிரீன்லாண்டில் தான் இப்போ யூனிட் மக்களும் இருந்தாங்க, அவங்க எப்படி சர்வை பண்ணாங்க? இங்கே தான் வைக்கிங்ஸோட பெருமை அவங்கள அழிச்சிடுச்சுன்னு சொல்லலாம். இனியூட் மக்கள் சீல்ஸ், அதாவது கடல் நாய்க்களை வேட்டையாடினாங்க. ஹர்பூன்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதாவது அது ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கும் போல். அனிமல்ஸோட ஃபேட்டை ஹீட் பண்ணி யூஸ் பண்ணாங்க. ஆனால் வைக்கிங்ஸ் என்ன நினச்சாங்க தெரியுமா? நாங்கள் யூரோப்பியன்ஸ், நாங்கள் கவ் அண்ட் ஷிப்பை தான் சாப்பிடுவோம், நாங்கள் சீலெல்லாம் வேட்டையாட மாட்டோம்னு ஒரு ஸ்டபனான மைண்ட் செட்டில் இருந்தாங்க. இவங்க அந்த என்விரான்மெண்ட்டுக்காக தங்களை மாற்றிக்கல. அந்த ஃப்ரோசன் லேண்டில் ட்ரெடிஷ்னலாக யூரோப்பியன் மாதிரி ஃபார்மிங் பண்ண பார்த்துட்டு கடைசியில் சாப்பாடு இல்லாமல் செத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. 15th centuryயோட முடிவில் கிரீன்லாண்டில் இருந்த நார்ஸ் செட்டில்மெண்ட், அதாவது கோஸ்ட் டவுனாக மாறிடுச்சு. ஒரு சண்டை நடக்கல, ஒரு பெரிய டிசீஸ் வரல,
மக்கள் ஒன்று செத்து போனாங்க இல்லை தொலைஞ்சு போனாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ரெக்கார்டான வெட்டிங் 1408 ஹவல்சே சர்ச்சில் நடந்தது. அதுக்கப்புறம் கிரீன்லாண்டு நார்ஸ் பற்றின எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. பல செஞ்சுரிக்கு கிரீன்லாண்ட் சைலண்டாகவே இருந்தது. அப்புறம் 300 வருஷம் கழிச்சு டென்மார்க் எப்படி இந்த லாஸ்ட் வைக்கிங்ஸை தேடி வந்து கிரீன்லாண்டை கேப்சர் பண்ணாங்கன்னு பார்ப்போம். அதாவது 1450 1720 வரைக்கும் கிரீன்லாண்டை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் யூரோப்புக்கு போகலை. அதாவது மேப்பில் கிரீன்லாண்டு இருந்துச்சு, ஆனால் அங்கே மக்கள் இருக்காங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியல. யூரோப்பில் இருந்த அந்த ராஜாக்கள் அப்புறம் ரிலீஜியஸ் லீடர் என்ன நினச்சாங்கன்னா, எரிக் த ரெட் அங்கே ஒரு கிளானை உருவாக்கிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அங்கே நம்ம நார்ஸ் கிறிஸ்டியன் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நம்பினாங்க. நான் நார்ஸுன்னு சொல்கிறது நார்த் ஜெர்மனிக் பீப்புள், இவங்கள தான் நார்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிறிஸ்டியன்ஸ்னால தான் திரும்ப கிரீன்லாண்ட் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அங்கே இருக்க தொலைஞ்சு போன கிறிஸ்டியன்ஸ்க்கு திரும்ப கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேட ஆரம்பித்தாங்க. 1721 ஹான்ஸ் எட்கேன்னு ஒரு டேனிஷ் நார்வே ஆள் கிரீன்லாண்டுக்கு கிளம்புறாரு. 300 வருஷமாக தொலைஞ்சு போன அந்த வைக்கிங்ஸை கண்டுபிடிக்கணுன்றது தான் அவரோட எண்ணம். ஆனால் அவர் கிரீன்லாண்டை ரீச் ஆகி சர்ச் பண்ணும்போது தான் அவருக்கு பெரிய ஷாக்கு. வைக்கிங்ஸோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே இடிஞ்சு போய் கிடந்தது. யாருமே இல்லைன்னா வைக்கிங்ஸ் தான் இல்லை, ஆனால் திரும்ப யூனிட் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஹான்ஸ் எகிடே திரும்ப போக நினைக்கல. சரி வைக்கிங்ஸ் தான் இல்லை, இந்த இன்யூட் மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களை கிறிஸ்டியனுக்கு மாற்றுவோன்னு சொல்லி அந்த இன்யூட் செட்டில்மெண்ட்ஸ்குள்ள நுழைஞ்சு நகரத்தை உருவாக்க ஆரம்பித்தார். இப்படி தான் டென்மார்க்கோட இன்ஃப்ளூயன்ஸ் கிரீன்லாண்ட் கூட வந்துச்சு. ட்ரேடிங் ஸ்டேஷன்ஸு, ஸ்கூல்ஸு அண்ட் சர்ச்சஸ்னு டென்மார்க் மெல்ல மெல்ல கிரீன்லாண்டை அட்மிட் பண்ண ஆரம்பித்தாங்க. கிரீன்லாண்ட் வெறும் தீவு கிடையாது, அது டென்மார்க்கோட காலனியாக மாறுச்சு. 1953 கிரீன்லாண்ட் அஃபிஷியலாக டென்மார்க்கோட ஒரு பார்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நோ வார் நோ பிளட், வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மிஷன் மூலமாக டென்மார்க் இந்த பெரிய நிலத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்படி எந்த சண்டையுமே இல்லாமல் எடுத்துக்கிட்ட ஒரு லேண்டை இப்போ அமெரிக்கா, ரஷ்யா, சைனான்னு எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சு கோல்டு வார் ஆரம்பித்தப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பயம் வந்துச்சு. ரஷ்யா மிசைல் லான்ச் பண்ணால் என்ன பண்ணுறது, அது நார்த் போல் வழியாக தான் அமெரிக்காவுக்கு வரும். அந்த ரூட்டில் ஒரு வால் மாதிரி நிற்கிறது கிரீன்லாண்டு தான். ஸோ அமெரிக்கா டென்மார்க் கூட ஒரு பெரிய டீல் போட்டு கிரீன்லாண்டில் 2 ஏர்பேஸ், இப்போது பிட்டிஃபிக் ஸ்பேஸ் பேஸ் உருவாக்குனாங்க. இங்கே தான் மிகப்பெரிய ரேடார் சிஸ்டம் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ஸ்பேஸ்லேருந்து வர த்ரெட் மானிட்டர் பண்ண கிரீன்லாண்ட் ஒரு பெரிய ஷீல்டாக இருக்குது. இது வெறும் ஐஸ் ஷீட் கிடையாது, இது நேட்டோவோட ஐஸ் அண்ட் இயர்ஸ் மாதிரி. இப்போ ஏன் எல்லா நாடுகளும் கிரீன்லாண்டு கிட்ட போகணுன்னு நினைக்கிறாங்க? ரீசன் ரேர் எர்த் மினரல்ஸ். நம்ம ஸ்மார்ட் ஃபோன், எலக்ட்ரிக் கார் அண்ட் அட்வான்ஸ்டு வெப்பனுக்கு தேவையான நியோடிமியம், பிரசியோடிமியம், இந்த மாதிரி மினரல்ஸ் கிரீன்லாண்டில் கொட்டி கிடக்குது. குளோபல் வார்மிங்கில் ஐஸ் உருக இந்த மினரல்ஸை தோண்டி எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சைனா கிரீன்லாண்டில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரஷ்யா ஆர்டிக்கில் மிலிட்ரி ட்ரில்ஸ் பண்ணுறாங்க. 2019 டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை வாங்கணும்னு சொன்னதுக்கு காரணம் இந்த ரிசோர்ஸ் கேம் தான். அதை பற்றி நான் தனி வீடியோவும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக தி ஆர்டிக் ஷார்ட்கட்ஸ். இப்போது ஷிப்பில் சைனாலேருந்து யூரோப்புக்கு சாப்பாடு போகணுன்னா சியூஸ் கேனல் வழியாக தான் போகணும். ஆனால் ஆர்டிக் ஐஸ் உழுகுனா நார்த்து ரூட்டு ஓப்பன் ஆகும். அது டிஸ்டன்ஸை 40 மடங்கு கம்மி பண்ணும். இந்த ரூட்டோட கேட் கீப்பராக கிரீன்லாண்டு தான் நிற்கிது. இந்த இடத்த யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபியூச்சரோட குளோபல் ட்ரேடை டிசைட் பண்ணுவாங்க. எரிக் த ரெட் பண்ண அந்த ஜியோ கிரீன்லாண்ட் ஸ்கேமு இன்னைக்கு $multi-billion ஜியோ பொலிட்டிக்கல் ரியாலிட்டியாக மாறிடுச்சு. இப்போ இந்த மிகப்பெரிய பொய் எப்படி ஹிஸ்ட்ரியை ஷேப் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். எரிக் த ரெட் ஒரு கொலைகாரனாக இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருந்தது. அதாவது என்னென்னா, ரியாலிட்டியை விட நம்ம சொல்கிற கதைங்க தான் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்னு. அந்த ஒரு க்ரீனுன்ற லேபிள் இப்போ வரைக்கும் இந்த லேண்டோட ஐடென்டிட்டி. இப்போ கிரீன்லாண்டு பற்றி நம்ம பேசும்போது அந்த நேம் நமக்கு தெரியாமையே ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது. ஆனால் அந்த நேமுக்கு பின்னாடி இருக்க ரத்தமும் பொய்யும் நமக்கு இப்போ தான் புரியுது. இப்போது கிரீன்லாண்டில் வாழ்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்கு டென்மார்க் கண்ட்ரோலும் வேணாம், அமெரிக்காவோட மிலிட்ரி இன்ட்ரெஸ்ட்டும் வேணாம், அவங்க இண்டிபெண்டன்ஸை தேடி போகிறாங்க. ஆனால் இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஒரு நாடு ஐசோலேட்டாக இருக்கவே முடியாது. குளோபல் வார்மிங்னால ஐஸ் ஷீட் உருகிற இந்த நேரத்தில் கிரீன்லாண்டோட ஜியோகிராஃபியே மாறிக்கிட்டு இருக்கு. ஆர்கிடெக்சர் பண்ண முடியாத இடங்கள்லாம் இப்போ ஃபார்மிங் ஆரம்பிக்கிறாங்க. எரிக் த ரெட் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த கிரீன்லாண்ட் ஒருவேளை இந்த 100 வருஷம் கழித்து உண்மையிலே க்ரீனாக மாறலாம். நேச்சரோட அந்த சைக்கிளில் எரிக்கோட போய் ஒரு ஆக்சிடென்டல் ப்ராஃபஸியாக மாறிட்டு இருக்கு. இப்போ கிரீன்லாண்டோட ஸ்டோரியில் ஃபைனல் லெசன் என்ன? ஹிஸ்ட்ரி இஸ் ரிட்டன் பை தோஸ் ஹூ நேம் த லேண்ட். எரிக் த ரெட் கிரீன்லாண்ட்னு நேம் வச்சார், மக்களை கூட்டிகிட்டு வந்தார், ஒரு லெகசியை ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் ரியல் ட்ரூத் எப்போவுமே அந்த ஐஸ்குள்ளே தான் புதஞ்சிருக்கும்.
இப்போ கிரீன்லேண்ட் யாரோட ப்ராப்பர்ட்டின்னு கேட்டால் அது எந்த நாடோட ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அது நேச்சரோட மிகப்பெரிய ட்ரெஷர் பாக்ஸ். நமக்கு முன்னாடியே அந்த நிலத்தில் இன்யூட் மக்கள் சர்வை பண்ணாங்க. நமக்கு அப்புறமும் அந்த நிலம் இருக்கும். நம்ம ஹிஸ்ட்ரியை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தான் நம்ம ஃப்யூச்சர் இருக்குது. இப்போது உங்களுக்கு கிரீன்லேண்ட் பற்றின ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சிருக்கும். ஆல்ரெடி 2 வீடியோ கிரீன்லேண்டை பற்றி போட்டிருக்கேன். அந்த மேப்பில் ஏன் அவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு போட்டிருக்கேன். அப்புறம் ட்ரம்ப்போட டேக்ஸ் பாலிடிக்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை.